அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது சந்திர கிரகணம் அன்று குடும்பம் செழிக்க குலதெய்வ வழிபாடு சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த பௌர்ணமி அன்று குலதெய்வத்தை வழிபடுவதனால் குடும்பத்தில் ஒற்றுமை, செல்வப்பெருக்கு மற்றும் நேர்மை ஆற்றலை அதிகரிக்கும். குறிப்பாக இந்த சந்திர கிரகண நேரத்தில் மனிதன் ஒருவனுக்கு இந்த வழிபாடு என்பது இரட்டிப்பு பலன்களை தரவல்லது. மாதந்தோறும் பௌர்ணமியில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபடுவது சிறந்தது. வெளியூரில் இருப்பவர்கள் வீட்டில் விளக்கேற்றி குலதெய்வ படத்தை அலங்கரித்து மனதார நினைத்து அர்ச்சனை செய்து வழிபட்டால் குலதெய்வத்தின் பூரண அருள் கிடைக்கும். குறிப்பாக இந்த சந்திர கிரகண நேரத்தில் குலதெய்வத்திற்கு அதிகப்படியான சக்தி மற்றும் ஆற்றல் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் இவரை வழிபடுவதனால் மற்ற நேரங்கள் வழிபட்ட பலன் இவருக்கு கிடைக்கும். கோவில் வழிபாடு முக்கியத்துவம் பெற்றது. முடிந்த பௌர்ணமி என்று குலதெய்வ கோவிலுக்கு சென்று அந்த பௌர்ணமி ஒளியில் குலதெய்வ தரிசனம் செய்வது அந்த சந்ததியர் சிறப்பாக வாழ வழிவகுக்கும். கோவில் தூரமாக இருந்தால் பௌர்ணமி மாலை வேளையில் பூஜை அறையில் குலதெய்வ படத்திற்கு சந்தன குங்குமம் விட்டு தாராளமாக வழிபடலாம். இந்த கிரகண நேரத்தில் சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், பாயாசம் அல்லது கற்பன்று படைத்து தீப தூப ஆராதனை காட்டி வழிபடலாம். பௌர்ணமி என்று மாலை குலதெய்வத்தை நினைத்து விரதம் இருப்பது நம்முடைய அனைத்து விதமான கடன் பிரச்சனையும், திருமண பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை நமக்கு விளக்கி நன்மையை வழிவகுக்கும். வம்சம் தழைக்கும், தீய சக்திகள் நீங்க, குலதெய்வ சாபம் குலதெய்வ சாபம் விழ, குடும்பத்தில் மகிழ்ச்சி அனைத்தும் நிகழ்ந்திருக்கும் இருக்கின்றன. குறிப்பாக இந்த சந்திர பகவானின் சந்திர கிரகண நேரத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமியில் அனைத்து விதமான வழிபாடுகளை மேற்கூறியது. குலதெய்வ குற்றம் நீங்க பெரிய பெரிய கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்ற அனைத்து விதமான அவசியம் இல்லை. தொடர்ந்து 3 பௌர்ணமி தினத்தில் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வந்து வழிபட்டாலேயே போதுமானது. குலதெய்வ வழிபாடு எப்போதும் சிறந்தது. அதுவும் இந்த கிரகண பௌர்ணமி தினத்தன்று குலதெய்வ வழிபாடு என்பது மிகவும் இன்றியமையாதது. கிரகண பௌர்ணமி வழிபாடு குடும்பத்தில் உள்ள தீய சக்திகளை நீங்கி நேர்மறை எண்ணங்களை கண்டிப்பாக அதிகரிக்கும் என்றும், பௌர்ணமியில் வழிபட்டால் வம்சம் தலைக்கும் எனும் நம்பப்படுகிறது. பௌர்ணமி நாளில் குலதெய்வத்தை வழிபடுவதனால் உங்கள் தோஷங்கள் அனைத்தும் விலகும். தம்பதியினர் ஒற்றுமையாக வாழ்வர். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி வாழ்வும் சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு வீட்டில் குலதெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைத்து விட்டால் அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் இருக்காது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் குலதெய்வம் காவலாக இருந்து அவருடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை அருளும் என கூறப்படுகிறது. ஒவ்வொரு சந்திர பகவானின் பௌர்ணமிக்கும் குலதெய்வ கோவிலுக்கும் செல்ல வேண்டும் என்றில்லை. நீங்கள் உங்கள் வீட்டிலேயே விளக்கேற்றி வழிபடலாம். பூஜை அறையை சுத்தம் செய்து மாக்கோலமிட்டு குலதெய்வத்தின் படத்திற்கு மலர் அலங்காரம் செய்து நெய் தீபம் விளக்கேற்றி குடும்பம் சகிதமாக குலதெய்வத்தை மனதார நினைத்து தீப ஒளியில் அவரை ஆவாகனம் செய்து வழிபடலாம். தீபமேற்றியுடன் குலதெய்வத்தின் பெயரை 108 முறை பயபக்தியுடன் உச்சரிக்க வேண்டும். பின்னர் நைவேத்தியமாக வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல் படைக்கலாம். படைத்த நைவேத்தியத்தை அக்கம் பக்கத்தினருக்கு கொடுத்து மகிழலாம். எளிய முறையில் இப்படி குலதெய்வ வழிபாடு இந்த கிரகண பௌர்ணமியில் செய்தாலேயே போதும். குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்துவிடும். ஒவ்வொரு பௌர்ணமியிலும் மாலை நேரத்தில் சந்திர பகவான் தோன்றும் நேரத்தில் விளக்கேற்றி லலித சகஸ்ர நாமம் சொல்லி வழிபட வேண்டும். இன்று வழிபட்டால் வீடு, மனை முதலான அனைத்து செல்வங்களையும் வாங்கும் பாக்கியம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் முன்னோர்கள் குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய நேர்த்திக்கடனை செலுத்தாமல் இருந்தால் அதனால் பல இன்னல்கள் பிள்ளைகள் அனுபவிக்க நேரிடும். அத்தகைய குலதெய்வ குற்றம் நீங்க பெரிய பெரிய கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று அவசியமில்லை. தொடர்ந்து 3 பௌர்ணமி தினத்தில் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டாலேயே போதுமானது. அதுவும் இந்த சந்திர கிரகண பௌர்ணமியில் வழிபட்டால் அனைத்து விதமான பௌர்ணமிகளில் வழிபட்ட பலன் கிடைக்கும். ஏதேனும் ஒரு சூழ்நிலை காரணமாக தொடர்ந்து செல்ல முடியவில்லை என்றால் விடுபட்ட பௌர்ணமி தினத்தை கணக்கில் கொள்ளாமல் மீண்டும் தொடர்ச்சியாக குலதெய்வ கோவிலுக்கு சென்று வர வேண்டும்.
சிலருக்கு குலதெய்வமே தெரியாமல் இருக்கும். அதனால் நேர்த்திக்கடன் செலுத்த முடியாமல் பல இன்னல்களை சந்தித்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் பௌர்ணமி தினத்தில் தீபமேற்றி அந்த தீபத்தை குலதெய்வமாக வழிபட குலதெய்வ அருள் கிடைக்கும். நேர்த்திக்கடன் செலுத்தாத குற்றம் நீங்கி அவர்களின் வாழ்வு வளம் பெருகும் என்பது நம்பிக்கையாகும். குறிப்பாக குலதெய்வத்தை மனதில் நினைத்து கொண்டு வழிபடுபவர்களுக்கு அனைத்து விதமான தெய்வங்களும் துணை நின்று முக்கியத்துவம் கொடுக்கும். குறிப்பாக இந்த பௌர்ணமி திதியில் அனைவரும் நல்லாக வழிபட வேண்டும். இந்த நாளில் எவர் ஒருவர் இறை வழிபாடு செய்கின்றனரோ அவருக்கே அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும். குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் பெருமாளை நினைத்தும் சிவபெருமானை நினைத்தும் இன்றைய நாட்கள் தாராளமாக வழிபடலாம். பௌர்ணமி என்பது முழு நிலவுக்குரிய அற்புதம் வாய்ந்த நாளாகும். பிரகாசமாக தோன்றும் அற்புத நாளாகும். இந்த கிரகண நேரத்தில் முக்கியமாக கேது சந்திரனை முழுங்கும் நாள் என்கிறார்கள். இந்த நாள் நல்ல அதிர்வலைகள் உலகில் வியத்திருக்கும். அப்பேற்பட்ட சக்தி மிகுந்த நாளில் தேவி வழிபாடு செய்வது தீய சக்தியில் இருந்து நன்மையை காக்கும். அம்மன் கோவிலுக்கு சென்று பௌர்ணமி நன்னாளில் வழிபடுங்கள். வாழ்வில் இதுவரைப்பட்ட கஷ்டத்தில் இருந்து தாராளமாக வழிபடலாம். அதேபோல் வீட்டில் விளக்கேற்றி லலித சங்கர நாமம் சொல்லி வழிபடுவது வீடு மனை முதலான செல்வங்கள் வாங்குகின்ற பாக்கியத்தை கொடுக்க வல்லது என போற்றுகிறார்கள் பக்தர்கள். ஒவ்வொரு பௌர்ணமியிலும் மாலையில் சந்திரன் தோன்றும் வேளையில் வீட்டில் சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செய்து அம்பாளை ஆதரிப்பது நல்லதாகும். தம்பதியிடையே ஒற்றுமை மேலோங்கும். முக்கியமாக பௌர்ணமி நாளில் குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியமானது. இந்த நாள் குலதெய்வ வழிபாடு, அதாவது குலதெய்வ கோயில் அருகில் இருந்தால் சென்று வழிபட்டு வருவது நன்மையை வாரி வழங்கும். சந்ததியினர் சிறக்க வாழ்வர். குலதெய்வம் பூர்வீக கிராமத்தில் வெளியூரில் இருந்தால் என்னால் நான் எப்படி செல்வேன் என நீங்கள் நினைக்கலாம். மாதந்தோறும் பௌர்ணமி நாள் குலதெய்வ கோயிலுக்கு செல்வது இயலாததாக இருந்தால் வீட்டில் விளக்கேற்றி தாராளமாக குலதெய்வத்தை வழிபடலாம். குலசாமி படத்துக்கு மாலையிட்டு அல்லது பூக்களால் அலங்கரித்து குலசாமிக்கு சர்க்கரை பொங்கல் அல்லது வெண்பொங்கல் முதலான குலதெய்வத்திற்கு படையலிட்டு உணவுகள் நைவேத்தியமாக செய்து வழிபடலாம். இன்றைய நாட்களில் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.